Kanai, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ரா 12th வெக்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸு 6.7 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் passes through a point. ஒரு பாயிண்ட் வழியாக தான் போகுது. 2, 3, 6 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. அண்டு parallel to the straight line. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்குது. ஆக மொத்தம் 1 பாயிண்ட் 2 parallel வெக்டர். பாயிண்டை ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும், பேரலில் யூ வெக்டர் வி வெக்டர். கண்ணு இந்த கோட்டு இது கார்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம லைனு. இதில் கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். இது சரியாக பாரு, எக்ஸு சரியா இருக்கு. x மைனஸ் x1 டிவைடட் பை எல், y மைனஸ் y1 டிவைடட் பை எம், z மைனஸ் z1 இது கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இதுவும் சரியா இருக்கு. அப்போ நம்ம ஏ வெக்டர் என்ன, 2i கேர் ப்ளஸ் 3j கேர் ப்ளஸ் 6k கேர். இது யூ வெக்டர் 2, 3, 1 அப்படிங்கிறது யூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். 2 மைனஸ் 5 மைனஸ் 3 அப்படிங்கிறது வி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். இதை எழுதுனா நமக்கு 1 மார்க் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் கிவன் கண்ண கிவனில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஏ வெக்டர்னு பேர் கொடுத்துக்கணும். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள் 2i கேர் ப்ளஸ்ஸு 3j கேர் ப்ளஸ்ஸு 6k கேர். அடுத்தது இது ஒரு பேரலலுக்கு யூ வெக்டர்னு எடுத்துக்கோங்க. யூ வெக்டர் ஈக்குவல் டு 2i கேர் ப்ளஸ் 3j கேர் ப்ளஸ் கே கேர். அதே மாதிரி கீழே இது வி வெக்டர். அப்போ வி வெக்டர் ஈக்குவல் டு 2i கேர் மைனஸ் 5j கேர் மைனஸ் 3k கேர். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் இருக்கு. இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் போட்டுக்கலாம், அப்புறம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போட்டுக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், வெக்டர் ஈக்குவேஷனுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் போட போகிறோம் சாமி. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக நீ ஃபார்முலா மெமரியில் வச்சுக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது பாரு, ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர். கண்ணு இதில் பாரு, இது ஒரு பாயிண்ட் 2 பேரலல். அப்போ நம்ம எப்பயுமே நல்லா பார்த்து, ஒரு பாயிண்ட்னா 1 ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்கேலர் எஸ் சேர்த்து ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்கேலரு டியை சேர்த்துக்கோ ஈக்குவல் டு ஆர் வெக்டர். புரியுதா தங்கம்? இது தான் வெக்டர் ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன, 2i கேர் ப்ளஸ் 3j கேர் ப்ளஸ் 6k கேர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் பாருங்கள், யூ வெக்டர் 2i கேர் plus 3j cap plus k cap plus t into v vector பார்த்தீங்கன்னா 2i cap minus 5j cap minus 3k cap. இது நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்டீசியன். பார்த்துக்க சாமி, கார்டீசியன் ஈக்குவேஷன். தன்னை கார்டீசியன் ஈக்குவேஷன் போடும்போது ரொம்ப ஈஸி. நம்ம டிட்டர்மினன்ட்ல தான் போடுவோம். ஒரு பாயிண்ட் அப்படின்னா மொதல் ரோவில் மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஃபார்முலா வரும், எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 இசட் மைனஸ் z1. ரெண்டாவது ரோ அப்படிங்கிறது பேரலல், ரெண்டு பேரலல் இல்லையா. அப்போ மொதல் பேரலல் L1 M1 N1. மூணாவது ரோவில் ரெண்டாவது பேரலை பார்த்து L2 M2 N2 ஈக்குவல் டு 0. நல்லா பார்த்துக்கணும், ஒரு பாயிண்ட் தான். அப்போ மொதல் ரோவில் எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 இசட் மைனஸ் z1. ரெண்டாவது ரோவில் மொதல் பேரலுடைய கோஎஃபிஷியன்ட், மூணாவது ரோவில் ரெண்டாவது பேரலுடைய கோஎஃபிஷியன்ட். புரியுதா? இது ரெண்டு பேரலல், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ நமக்கு பாருங்கள், பாயிண்ட்
இங்கே வச்சுக்கலாமா? இல்லைன்னா பக்கத்தில் இங்கே எழுதிக்கோ. என்ன 2 3 6. அப்போ இது x1 y1 z1. அப்போ இங்கே போடும்போது x மைனஸ் x1 வந்து 2, y மைனஸ் y1 வந்து 3, z மைனஸ் z1 வந்து 6. தங்கம் இது எழுதுனீங்கன்னா உனக்கு 1 மார்க்கு. இது கேட்கல. கார்ட்டீசியன் இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடிச்சி வேல்யூ கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா 2 மார்க் இருக்கும். இப்போ L1 பாரு தங்கம், u வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ என்ன வரும்? 2 3 1. L2 M2 N2ங்கிறது v வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் ரெண்டாவது. அப்போ 2 minus 5 minus 3 equal to 0. புரியுதா தங்கம்? இப்போ வேல்யூ போடலாம். வேல்யூ போடும்போது பாருங்க, x minus 2 போட்டோமா? இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இதை அப்படியே பெருக்கணும். அப்போ இதை அப்படியே பெருக்கும்போது கூறி பாருங்க, மைனஸ் 3 3s are 9. இது கூறிய மாற்றும் போது ப்ளஸ்ஸு 1 5 is 5. புரியுதா தங்கம்? இது அப்படியே பெருக்கி போடணும். இது கூறிய மாற்றி பெருக்கணும். அடுத்து இதுக்கு மைனஸ் கண்ணு, இதுக்கு ப்ளஸ்னா இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 3ன்னு போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. இதை அப்படியே பெருக்கும்போது மைனஸ் 6. இது கூறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 1 2 is 2. புரியுதா சாமி? அடுத்தது இதுக்கு ப்ளஸ்ஸை போடுவோம். ப்ளஸ்ஸு z மைனஸ் 6ன்னு போட்டுக்கலாமா ராஜா? இப்போ இதை மறைச்சிக்கலாம். இதை மறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். என்ன வரும்? இதை அப்படியே பெருக்குவோம். பெருக்குனா மைனஸ் 10, குறிய மாற்றினா மைனஸ் 3 2s are 6 ஈக்குவல் டு மறக்காமல் 0 போட்டுருணும். இல்லைன்னா தப்பு வந்துடும். புரியுதா சாமி? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன வரும்? x மைனஸ் 2 இன்ட்டு பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 4 மைனஸ் y மைனஸ் 3 இன்ட்டு இங்கே ரெண்டுமே மைனஸ், அப்போ டோட்டலாக மைனஸில் 8. அடுத்தது ப்ளஸ்ஸு z மைனஸ் 6 இன்ட்டு இங்கே பாருங்கள், இதுவும் டோட்டலாக மைனஸில் 16 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இங்கே பாரு, இதை பெருக்கும்போது மைனஸ் 4x ப்ளஸ் 8. மைனஸ் 4 எடுத்து உள்ளே பெருக்கு, மைனஸ் 4x ப்ளஸ் 8ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8y. அடுத்து இங்கே பெருக்கும்போது இதுக்கு 3 குறி, 1 2 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மறந்துடாத. இதுக்கு 2 மைனஸ் ப்ளஸ் 8y வரும். இதுக்கு 3 மைனஸ்னால மைனஸ் 24ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது மைனஸ் 16z மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 96 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு நாம் போடும்போது சாமி, இப்போ உள்ளே பெருக்கிறேன். மைனஸ் 4x ப்ளஸ் 8. முதல் இது நமக்கு போடும்போது என்ன தங்க வரும்? மைனஸ் 4x ப்ளஸ் 8. அடுத்து ஒய்யை மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 8y ப்ளஸ்ஸு 8y மைனஸ் 24. அடுத்தது இசட்டை பெருக்கும்போது மைனஸ் 16z மைனஸ் 16z ப்ளஸ்ஸு 96 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு மைனஸ் 4x அப்புறம் ப்ளஸ்ஸு 8y மைனஸ் 16z. நம்பர் பாருங்கள், இங்கே ஒரு 8, இங்கே ஒரு மைனஸ் 24, இங்கே ஒரு என்ன வரும்? 96. அப்போ தர்ஃபோர் இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதை கூட்டும்போது 104 தங்கம். 104லிருந்து இந்த மைனஸ் 24 கழிச்சுக்கணும். அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு. பாருங்கள், 104 ப்ளஸில் இருக்குது, மைனஸில் 24 இருக்குது.
அப்போ கழிச்சு போட்டிங்கன்னா 80 + 80 = 0. கண்ணு இது எல்லாமே பாரு என்ன பண்ணிடலாம், குறி முன்னாடி மைனஸ் இருக்குது, குறியை மாற்றிடலாம். அப்போ குறியை மாற்றும் போது 4x இது ப்ளஸ் ஆகும், இது -8y, இது ப்ளஸ்ஸு 16z, இது -80 = 0. குறியை மாற்றினா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ இதெல்லாம் 4ஆல் டிவைட் பண்ணிடலாம் பாருங்கள். எல்லாமே 4th டேபிளில் இருக்கும். அப்போ எக்ஸு -2y ப்ளஸ் 4ஆல் டிவைட் பண்ணால் 4z மைனஸ் இது 4ஆல் டிவைட் பண்ணால் 20 = 0. இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் சாமி ஒன்றுமே இல்லை, நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை பார்த்து அப்படியே சொல்லிடலாம். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் தானே. அப்போ இது டிட்டர்மினன்ட் அப்படின்னா பாக்ஸில் இது ஃபஸ்ட் இடம், இது ரெண்டாவது இடம், இது மூணாவது இடம். அப்போ ஃபஸ்ட்டு இடத்துல பாரு ஒரு இடத்துல தான் கழிச்சிருக்கோம், ஆர் வெக்டர்லேருந்து ஏ வெக்டரை கழிச்சிருக்கிறோம். அப்போ பாக்ஸுக்குள்ளே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். இவ்வளோதான் ஃபார்முலா. = 0. பாக்ஸோடைய வேல்யூ = 0. கண்ணு இது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பார் எக்ஸு ஒய் இசட்னா ஆர் வெக்டர், x1 y1 z1னா ஏ வெக்டர் கழிச்சிருக்கோமா. அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது ஃபஸ்ட்டு பேரலல் யூ வெக்டர், இது ரெண்டாவது பேரலல் வி வெக்டர். இதுதான் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்முடைய என்னது ஃபார்முலா. அப்போ தேர்ஃபோர் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கும்போது பாக்ஸுக்குள்ளே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், அப்புறம் தாங்க யூ வெக்டர், அப்புறம் வி வெக்டர் = 0. இப்போ டக்குன்னு ஆன்சர் இதை பார்த்து சொல்லிடலாம். என்ன பண்ணணும், ஆர் வெக்டர் டாட், இதுக்கு தனியாக போடணும்னு அவசியம்லாம் இல்லை ராஜா, இதை பார்த்து அப்படியே சொல்லலாம். ஆர் வெக்டர் டாட்டு எக்ஸுக்கு பதிலாக ஐ கேப் மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஜே கேப் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக கே கேப், ப்ராக்கெட்டை முடிச்சுக்கிங்க, -20 = 0. தாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆர் வெக்டர் என்னென்னா பாரு, எப்பயுமே சின்ஸு நம்ம ஆர் வெக்டர் என்னென்னு தான் எடுப்போம், xi கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு தானே எடுப்போம். அப்போ ஆர் வெக்டரையும் இதையும் மல்டிபிள் பண்ணும்போது ஐ தான் பெருக்கணும், ஜே தான் பெருக்கணும், கே தான் பெருக்கணும். அப்போ ஐ டாட் ஐ 1 ஆயிரும், இது எக்ஸு, ஜே டாட் ஜே 1 ஆயிரும் -2y, கே டாட் கே 1 ஆயிரும் 4z. பாருங்கள் அதே வரும். புரிஞ்சுதா கண்ணு? ஆக மொத்தம் இதுதான் என்னது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நீ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப 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 ஈஸி. எது வேணாலும் வச்சுக்குவாங்க. பேராமெட்ரிக் வெக்டர் பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணாலும் சரி ஓகே, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணாலும் ஓகே, கார்ட்டீசியன் வேணாலும் ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.